கர்ப்பமாய் இருந்தப்ப நாடு கடத்தப்பட்டதற்கு காரணம் ஒரு கிளியின் சாபம். பத்ம புராணத்தின்படி சீதை தன் சின்ன வயசுல வால்மீகி ஆசிரமத்துல இருந்தப்ப அங்கு ஒரு தெய்வீக ஜோடி கிளிகளை பிடிச்சிட்டு வராங்க. மிகவும் பாசப்பிணைப்பான அந்த ஜோடி கிளியில பெண் கிளி கர்ப்பமா இருந்துச்சு. அந்த இரண்டு கிளிகளும் ராமரை பற்றிய கதைகளை மட்டுமே எப்பவும் சொல்லிட்டு இருக்கு. ராமர் கதையில மயங்கிய சீதை இரண்டு கிளிகளையும் தினமும் ராமர் பற்றி ஏதாவது விஷயத்தை சொல்றாங்க. ராமரின் அன்பு, ராமரின் அறிவு, ராமரின் மகிமை, ராமரின் வீரம் பற்றி மாத்தி மாத்தி இரண்டு கிளிகளும் சொல்ல சீதை தன்னை மறந்து அதை கேட்டுட்டு இருந்தாங்க. அப்ப சீதையின் இரக்க குணத்தை கண்ட இரண்டு கிளிகளும் தங்களை கூண்டில் இருந்து வெளியே அனுப்பி தங்களை விடுவிக்குமாறு வேண்ட சீதை ஆண் கிளியை மட்டும் சுதந்திரமா வெளியே அனுப்பி பறக்க விடுறாங்க. கர்ப்பமாக இருந்த பெண் கிளி தன் துணையின் பிரிவை தாங்க முடியாம உணவு சாப்பிடாம தண்ணி குடிக்காம இறந்து போயிடுது. அந்த பெண் கிளி இறக்கும் தருவாயில் சீதைக்கு ஒரு சாபம் விடுது. ஏ பெண்ணே, நீ எவ்வளவு நல்லவளாக இருந்த போதும் என்னை என் கணவரிடமிருந்து பிரித்த பாவத்தை ஏந்தி கொண்டாய். நான் பிரிவு தாங்காமல் அணு அணுவாய் துடிப்பது போல் நீயும் கர்ப்பவதியாய் இருக்கும் போது உன் கணவனை விட்டு பிரிந்து அணு அணுவாய் துடிப்பாய்னு சாபம் விடுது. இதனால் தான் சீதை கர்ப்பமாய் இருந்தப்ப தன் கணவனிடமிருந்து பிரித்து அனுப்பப்பட்டாங்க. பறந்து போன ஆண்கிளி மறுபிறவியில் ஒரு சலவை தொழிலாளியாய் பிறக்குது. அந்த சலவை தொழிலாளி தான் சீதையுடன் ராமர் இலங்கையிலிருந்து வந்தப்ப சீதையின் கற்பை பற்றிய சந்தேகத்தை எழுப்பியது. ராமன் சீதையை தீக்குளிக்க வைக்க காரணகர்த்தாவாய் இருந்தது முற்பிறவி ஆண்கிளியான இப்பிறவி சலவை தொழிலாளி.